ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரனானவன் எப்படி இருக்கிறான், பிரபஞ்சத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம இப்போ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கோம். ஆரம்பத்துல தத்பத விசாரத்தை ஆரம்பித்த பகவான் அதனுடைய பெருமையை சொன்னார். அதை அறிந்து கொள்வது அரிது, அதை அறிந்து கொள்வதற்கு முற்படுவது அரிது, அப்படி அறிந்து கொள்ள முற்பட்டாலும் கூட புரிந்து கொள்வது அரிது. தத்துவத்தக உண்மையை உண்மையாக எந்த அளவில் புரிந்து கொள்ளணுமோ அப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னுடைய தன்மையானது எப்படி இருக்கிறது, தன்னை பற்றிய விளக்கத்தை பகவான் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பிரகிருதியானது இரண்டாக இருக்கிறது. ஒன்று அபரா பிரகிருதி, இன்னொன்று பரா பிரகிருதி அப்படின்னு பிரிக்கிறது. இந்த அபரா பிரகிருதி என்பது அனைவரும் அனுபவிக்கக்கூடிய பிரபஞ்சமாக விரிந்து இருக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாமே இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கே, இந்த பஞ்சபூதங்கள் மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாம் சேர்த்து என்னுடைய அபரா பிரகிருதியாக இருக்கிறது. இது ஒரு சூச்சனையாக இப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப நீராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே புரிஞ்சுக்கணும் நாம. கடலாகட்டும், இது நதியாகட்டும், ஓடையாகட்டும், குட்டையாகட்டும், குளமாகட்டும், கிணறாகட்டும், எதுவாக இருந்தாலும், எதுல இருக்கிற நீராக இருந்தாலும் அப்படின்னு நாம இதெல்லாம் விரிச்சு விரிச்சு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் பிரபஞ்சம் விரியும் மனசுக்குள். அவர் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னுடைய அபரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதி என்பது மாறிக்கொண்டும் அழிந்து கொண்டும் எப்பொழுதும் மறுபடியும் மறுபடியும் உருவாகிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது மாறிண்டே இருக்கு அப்படின்னா, இது மாறுறதுக்கு ஒரு மாறாத தத்துவம் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பரா பிரகிருதியானது, மாறாத அழியாத எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தத்துவமாக அந்த பரா பிரகிருதி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த பரா பிரகிருதி எந்த ரூபத்துல இருக்கு அப்படின்னா, ஜீவபூதமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அதுதான் சைத்தன்யமாக இருக்கிறது. இட்ஸ் பிரசன்ஸ் இஸ் சைத்தன்யம் அப்படின்னு சொல்றது. சேத்தனம் அப்படிங்கிறது லைஃப். அந்த லைஃபா இருக்கிறது எது அப்படின்னா அந்த பராபிரகிருதி தான். அப்ப பராபிரகிருதிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினாலதான் இந்த அபராபிரகிருதி என்பது வெளிப்படுகிறது. வெளிப்பட்டிருக்கக்கூடிய அபராபிரகிருதியை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிப்படாத இந்த அனுபவத்திற்கு காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய பராபிரகிருதியானது அந்த வெளிப்பாடுக்கு வராமல் அது எப்பொழுதும் எல்லா வெளிப்பாடுகளுக்குள்ளும் அது இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏதத் யோனினி பூதானி சர்வாணித்யுபதாரய, இதுதான் காரணமாக இருக்கிறது, அனைத்திற்கும் காரணமாக இதுவே இருக்கிறது. அப்ப இதுதான் இந்த இந்த பராபிரகிருதி அபரா பிரகிருதி இது இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் இந்த ஜெகத்தானது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக, இந்த அகம்ல ரெண்டுமே இருக்கு. பராபிரகிருதியும் இருக்கு, அபரா பிரகிருதியும் இருக்கு. ஆனா என்ன சொல்றார், அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக பிரபவ பிரளயஸ்ததா, இது உருவாவது, இது லயமாறுவது, இது எல்லாமே இதுல பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா நான் இதை செய்யவில்லை. முன்னாடியே சொல்லிட்டார். நான் நமாம் கர்மாணி லிம்பந்தி அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். நான் செய்கிறேங்கிற போது நான் எந்த மாதிரி இருந்து கொண்டு செய்கிறேன், அதைத்தான் பகவான் 7வது ஸ்லோகத்திலிருந்து விவரிக்க ஆரம்பிச்சார். என்னை தவிர இங்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்பா, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை காட்டிலும் மேலானதாக வேறு ஒன்றுமே கிடையாது. நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி புரிய வச்சார் அப்படின்னா, இந்த நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறச்சே, பகவானை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டு தான் அதை புரிஞ்சுக்கணுமா, பிசிக்கலா நீக்கிட்டு தான் புரிஞ்சுக்கணுமான்னா அப்படி இல்லை. அது பகவான் தான் ஆதாரங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அதுக்குதான் சூத்ரே மணிகணா இவ மயி சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ. ஒரு ஒரு சூத்திரத்தில் ஒரு நூலில் மணிகள் எவ்வாறு கோர்க்கப்பட்டிருக்கிறதோ
அது மாதிரி எண்ணில் அனைத்தும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணில் அந்த கோர்க்கப்பட்டிருக்கின்றன பிசிக்கலா அப்படியே உலகம் பூரா அப்படியே ஒரு மாலையா கோர்த்திருக்கு அப்படி கிடையாது. வியாபிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மாலை போட்டுக்கிறோம். இந்த மாலையில கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது தானே சூத்திரம். அப்போ அந்த அந்த நூல் இருக்கே, அந்த நூல் மேல அத்தனையும் அப்படியே வியாபிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவுதான். அப்ப இத புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, நூலுங்கிற ஆதாரம் இல்லாம மாலைங்கிற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அது மாலையா இருக்கணும். அந்த இடத்துல நாம என்ன சிந்திச்சோம் அப்படின்னா, அது மாலையா இருக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆர்டர். எல்லாம் ஒரு ஒரு நியத்தியோட இருக்கிறது. இந்த உலகம் பூரா ஹேஃபஸாடா கண்ட கண்ட இடத்துல கண்ட கண்டது போடல. மலையை தூக்கி கடலுக்குள்ள போடல, கடலை தூக்கி மலைக்கு மேல வைக்கல. எல்லாம் எல்லாம் அது இருக்க வேண்டிய கிராவிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு. இல்லைன்னா நாம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பிளேன்ல ஆடிட்டு உட்கார்ந்துருப்போம் இல்லையா? நான் ஒரு 2 இன்ச் அடி அதிகமா இருப்பேன், இன்னொருத்தர் 2 இன்ச் தாழ்ந்து இருப்பா. எப்படி அது கிராவிட்டி நிக்கிறது? இதெல்லாம் நிக்கிறதே நம்ம எல்லாம் ஒரே பிளேன்ல ஒரே இடத்துல நிக்கிறோமே, உட்கார்றோம், நிக்கிறோம். நிக்கறச்சே நம்ம ஆடின்னு இருக்கல. நம்மளா ஆடினாத்தான், காலை ஆட்டினாத்தான், அதர்வைஸ் நம்ம ஆடல. எல்லாமே ஒரு ஆர்டர்ல இருக்கு. இங்க கிரியேஷன் அதுதான் அந்த மணிகனா இவ அப்படின்னு சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்க வேண்டியது. மாலை மாதிரி கோத்திருக்கான்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா அதை எடுத்துக்க வேண்டியது. அதை எப்படி எடுத்துக்கணும்னா, அது அவ்வளவு நேர்த்தியாக, அதான் சரியான வார்த்தை. அது அவ்வளவு நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேர்த்திக்கு ஆதாரம் எதுன்னா நான் தான்ப்பா ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் சொன்னது பூரா ரீகேப். இது நம்ம படிச்சதுதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஆனாலும் ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ரீகேப் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஏவம் பரம்பரா பழக்கம். இது இது இந்த இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய பழக்கம். அதனால நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நாம லாஸ்டா படிச்சது என்ன? ரசோகம் அப்சு கவுந்தேய அந்த ஸ்லோகம் படிச்சிருக்கோம். என்ன படிச்சோம் அதுல அப்படின்னு, இப்ப தண்ணீர் எடுத்துக்கொண்ட அந்த தண்ணீர் நான் தண்ணீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சுவையாக இருக்கிறேன், ரசமாக இருக்கிறேன். அப்ப அப்படி சொல்லும் பொழுதே பகவான் எப்படி நம்மள கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, நல்ல ஸ்தூலமா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா சட்டிலா உன்னோட பார்வையை மாத்து. நீ அப்படியே கிராஸ்லயே இருக்காத. கிராஸ்லயே இருந்தனா அது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. ஆனா சட்டுல புரிஞ்சுட்ட அப்படின்னா கிராஸ் ரொம்ப எளிதாக புரிந்துவிடும். இந்த தண்ணீர் என்பதில் சுவையாக இருக்கிறேன். பிரபாஸ்மி சசி சூரியயோகோ. இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எது எது முக்கியம் அப்படின்னா, வானத்துல ஒரு ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அதை பார்த்துட்டு இருப்பாள? அந்த ரவுண்டு டிஸ்க்ல பிரச்சனை. அதுல இருந்து வரக்கூடிய ஒளிதான் பிரச்சனை. ஒளிதான் விஷயம். அந்த சூரியனுடைய ஒளியினால்தான் இங்கு ஜீவனம் நடக்கிறது. சூரியன் ஒளியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்க பகவான் என்ன சொல்றார்? ஜீவனம் சர்வ பூதேஷுன்னு சொல்றார். அந்த ஜீவனம் சர்வ பூதேஷுக்கு என்ன என்ன எதை நியமிச்சிருக்கார்? சூரிய ஒளியை நியமிச்சிருக்காரு. அப்ப சூரியன் அப்படிங்கிறதுல ஒளியாக நான் தான் இருக்கிறேன். நான் இருக்கிறதுனாலதான் ஜீவனம் சர்வ பூதேஷு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எது சூரியன்னா சூரியனுக்கு என்ன இது அடையாளம்? ஒளி, அதுதான் அடையாளம். சூடு, ஒளி, அதுதான் அடையாளம். ஏன்னா அதுதான் லைஃப கொடுக்கறது. சந்திரனுக்கு என்ன அடையாளம்? அந்த குளிர்ந்த ஒளிதான் அடையாளம். ஏன்னா இரவில் வாழக்கூடிய ஸ்பீஷீஸ் இருக்கு, இரவில் மலரக்கூடிய மலர்கள் இருக்கு, இரவில் இது பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய இலைகளை காய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மரங்கள் இருக்கு. எத்தனை விஷயங்கள் இரவில் நடக்குது நமக்கு தெரியாது. நமக்கு நமக்கு இந்த பகலே ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்புறம் தானே இரவை தெரிஞ்சுக்கிறது. அதனால நமக்கு ரெண்டும் தெரியாது. நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, நமக்கு தெரியாதுனாலும் அந்த இடத்துல பகவானுடைய சக்தியானது இருக்கிறது. அந்த பராபிரகிருதியானது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பராபிரகிருதியா பார்க்கறது சந்திரனை பார்க்கணும். சந்திரனை பார்த்தா ஆஹா அழகா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப இதுவா இருக்கே, குளிர்ந்த ஒளியா இருக்கே, சந்திரனுக்கு நிலா நிலா ஓடிவா பாட்டெல்லாம் பாடலாமே, எல்லாம் இருக்கே, நல்லா சினிமா பாட்டு வேற நிறைய சந்திரனை பத்தி எழுதி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நமக்கு மூட் எல்லாம் கிரியேட் ஆகுமே, அதெல்லாம் அப்பராபிரகிருதி. அது அப்படி மாறிண்டே தான் இருக்கும். சந்திரன் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கிறது. அது கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லா ஒரு நாள் தான் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே வரும். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரும். இல்லை இல்ல. சூரியனும் அதே மாதிரிதான். காலையில உதிக்கிறது, நம்ம ஈஸ்ட் சைட்ல வருது, வெஸ்ட் சைட்ல போறது எல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சூரியன் ஒரே இடத்துலதான் இருக்கு, பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அதாவது ஒரே நேரத்துல ஒரே மாதிரி எப்பவும் அந்த சேம் பிளேஸ் தான் அதுக்கு, அந்த இடத்துலதான் அது இருக்கும் அப்படி சொல்லல. நாள் பூரா அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய இடம் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப அப்பராபிரகிருதி எப்படி இருக்கு?
எவர் சேஞ்சிங். ஆனா அதனுடைய ஒளி அது எவர் லாஸ்டிங். அதான் அங்க முக்கியம். எவர் சேஞ்சிங் அபரா பிரகிருதி, எவர் லாஸ்டிங் பரா பிரகிருதி. அதைத்தான் பகவான் இங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பிரணவ சர்வ வேதேஷு, வேதத்துல அனந்தமா இருக்கு. எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, எத்தனையோ சாக்கைகள் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள யோ வேதோ தௌஸ்வர புரோக்தோ, அந்த 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 வேத மந்திரத்திலேயே சொல்லியிருக்கு. எது வேதத்துல எது வேதத்தின் உள்ளே முழுவதமாக விரவி இருக்கிறதோ, வேதாந்தத்தின் முக்கியமான விஷயமாக இருக்கிறதோ அது எது அப்படின்னு கேட்டா அது ஓங்காரம் தான் அப்படின்னு. பிரணவக, பிரணவக அப்படின்னா ஓங்காரம் அப்படின்னு அர்த்தம். சில பேர் வச்சு விடுறா, பிரணவ் அப்படின்னு பேர் வைப்பான். அர்த்தம் என்னன்னு தெரியாது. பிரணவ்னா பிரணவ்னு இல்ல, பிரணவக அதான் பேர். அந்த பிரணவகக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஓங்காரம் தான் பிரணவம். அந்த பிரணவமாக நான் இருக்கிறேன். இப்போ ஓங்காரம் இல்லாத வேத மந்திரம் இல்லை. ஓங்காரம் சொல்லாம ஒரு வேத மந்திரம் சொல்ல முடியாது. இன் எவ்ரி மந்த்ரா தெர் இஸ் ஓங்காரம். அப்போ அதனால நான் அதனுடைய ஆதாரமாக இருக்கிறேன். வேதத்தை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக நான் இருக்கிறேன். வேதத்தை மட்டும், வேதம் பூர்வம் அந்தம் ரெண்டுத்திலையும் ஓங்காரம் தான் அங்க முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த சப்தக்கே பௌருஷம் ருஷு. இந்த பௌருஷம் ருஷு நான் முன்னாடியே சொன்னேன். அது வெறும் ஆண்களில் இருக்கக்கூடிய ஆண்மைன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை பெண்களில் இருக்கக்கூடிய பெண்மை அப்படின்னு எடுத்துக்கு. ஒண்ணும் இல்ல, அந்த ஒரு தன்மையை எது கொடுக்கிறது? ஆண் என்ற தன்மையை கொடுப்பதற்கான முக்கியமான விஷயமாக எது இருக்கிறது? பராபிரகிருதி, அந்த பகவான் தான் இருக்கார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்பனா என்னன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருள் இப்படித்தான் என்ற ஐடென்டிட்டி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா அது ஈஸ்வரனுடைய பிரசன்ஸ்னாலதான் கிரியேட் ஆகுது. அந்த சைத்தன்யத்தினுடைய பிரசன்ஸ் தான் அதை கிரியேட் பண்றது. இந்த கிரியேஷனுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னா இந்த சைத்தன்யம் தான் அப்படின்னு. பருப்பொருள்கள் அனைத்திற்கும் அனைத்திற்குள்ளும் நுண்மையாக இருப்பது இந்த பராபிரகிருதி தான் அப்படின்னு பார்க்க. இதெல்லாம் எதுக்கு படிக்கணும்? இந்த பகவான் இப்படித்தான் இருக்காரு, இந்த இதுல இருக்காரு, தண்ணியில இருக்கார், ஓங்காரத்துல இருக்கார், அதுல இருக்காரு, எதுக்கு படிக்கணும்? ஃபர்ஸ்ட் திங் நாம புரிஞ்சுக்கணும், வி மஸ்ட் கெட் அ ரெவரன்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எந்த பொருளை பார்த்தாலும் இதுதானே பெரிய அப்படின்னு நாம ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. எல்லா பொருள்லையும் இறைவன் தான் இருக்கிறார். ஆதாரமாக இருப்பது இறைவன் தான். குப்பையை பார்த்தா கூட அங்கேயும் இறைவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதைத்தான் அடுத்ததுல சொல்லுவார். நமக்கு ஏன் புரியாம நம்ம நிறைய விஷயம் பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அங்க இந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணவே மாட்டோம். சோ அந்த ரெவரன்ஸ் இருக்குல்ல, ஆட்டிடியூடுங்கிறது எப்படி நமக்கு வருது அப்படின்னா ரெவரன்ஸ்னாலதான் வருது. இப்ப ஒருத்தரை பிடிக்கிறது அப்படின்னா எதனால பிடிக்கிறது? அவங்க கிட்ட ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு அன்பு ஏற்படுறது, அதனால பிடிக்கு. அந்த அன்பு எப்படி ஏற்படுறது? எனக்கு முன்பின் பரிச்சயமே இல்லாம அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுன்னா ஒரு சாதாரணமான அன்பு ஏற்படும். வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அன்பு ஏற்படாது. இப்ப விஜயதசமி எல்லாரும் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறதுங்கிறது எதுக்கு? ஒரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கறத ஒரு இதை வச்சுக்கொண்டு அதை வெளிப்படுத்தணுங்கிறது எதுக்கு? ஏன்னா அவர்களுடைய அவர்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பதனால. இல்லைன்னா அந்த ரெஃபரன்ஸ் வராது. சும்மா யாராவது ஏதோ எத்தனையோ இதுல இருக்கும், எத்தனையோ பேருக்கு நம்ம கான்டாக்ட்ல ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 பேருக்குமா நம்ம வாழ்க்கை சொல்ல மாட்டோம். வேற வேலை இல்லையா அப்படின்னு விட்டுடுவோம். ஆனா சில பேர்கிட்ட சொல்லுவோம். ஏன் சொல்றோம் நம்ம சில பேர்கிட்ட? ஏன்னா அவங்கள பத்தி தெரியும். அந்த தெரியறதுங்கிறது எனக்கு பிரயோஜனமா வேற இருக்கு. அதனால நான் ஒரு ரெவரன்ஸ் கிரியேட் ஆயிடும், எனக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை கிரியேட். இப்ப நாம இந்த 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 விஷயத்த மனசுல வைத்துக்கொண்டு இந்த ரசோகம் அப்சு கௌந்தேயலேந்து ஆரம்பிச்சு 12வது ஸ்லோகம் வரைக்குமே என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து மேல நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட கல்ச்சர்ல எந்த விஷயத்தையுமே கீழே நினைக்கிறதுங்கிறதே கிடையாது. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பௌருஷம் ருஷுகோ அப்படின்னு சொன்னா இந்த ஜாதி ஆண்ட தான் இருப்பேன், இந்த ஜாதி ஆண்ட இல்ல அப்படின்னு சொன்னாரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? கிடையாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், யாரையுமே நம்ம ஏத்தவும் முடியாது, இறக்கவும் முடியாது. இங்க ரெண்டுமே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அப்படிங்கிறது இறைவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அந்த எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்பர் திருநாவுக்கரசர் ஒரு பாட்டுல. எல்லா உலகமும் ஆனாய் நீ. உலகமே ஆயிருக்கார் அப்படின்னா மனிதர்கள் என்ன ஆயிருக்க மாட்டாரா? அதனால நாம ரெவரன்ஸ்க்காகத்தான் இது முக்கியமா சொல்லப்படுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.
இப்ப நம்ம 9வது ஸ்லோகம் படிக்கணும். புண்ணியோ கந்தः பிருத்திவ்யாஞ்ச தேஜஸ்சாஸ்மி விபாவசோ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. பிருத்திவ்யாம் பூமியில், புண்ணியக புனிதமான, கந்தக மணமாகவும், விபாவசௌ நெருப்பில், தேஜக ச ஒளியாகவும், இந்த இடத்துல சூடுங்கிறதையும் சேர்த்துக்கணும், சூடாகவும் ஒளியாகவும், அஸ்மி இருக்கிறேன், சர்வபூதேஷு அனைத்து உயிர்களுக்குள்ளும், ஜீவனம் உயிராகவும், தபஸ்விஷு தவம் செய்வோரிடம், தபஹ ச தவமாகவும், அஸ்மி இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். ஒரு ஸ்லோகத்துல சொல்றது அப்படிங்கிறது இல்லாம இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். அது எதுக்கு அப்படின்னா, இப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த அபரா பிரகிருதியை சார்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு என்ன வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இது உதவும். இந்த உலகத்தை நாம உலகமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது துன்பமயமானதாகத்தான் இருக்கிறது. ஆனா உலகத்தை இறைவனாக பார்க்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அப்ப நம்மளோட ஆட்டிடியூடே மாறிடுறது. இது என்னன்னா டிவைனா ஆக்குறது. இந்த ஆட்டிடியூட தெய்வீகமாக ஆக்குறது. நமக்கு தெய்வீகமான பண்புகள் வரணும் அப்படின்னு சொன்னா தெய்வீகமான பார்வை முதல்ல வேணும். எந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது எதுவுமே அதுல ஒரு குறை இருக்கும். அந்த குறைய பார்க்கறதுக்கு, குறைய மேக்னிஃபை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு லாபம் இல்லை. குறைய நிராகரித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பல மடங்கு லாபம். நம்ம எது வேணும், நமக்கு லாபம் வேணுமா வேண்டாமா அப்படின்னா முதல்ல குறைகளை நிராகரிப்பது. அதை கம்ப்ளீட்டா நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்போ எப்படி இக்னோர் பண்ண முடியும்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்ப்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாகத்தான் இதுதான் டிவினைசிங் அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்தையே அப்படியே டிவைனா பார்க்கறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு இது ஆட்டிடியூட மாத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்ற. நீ பார்த்து கொண்டு இருப்பது இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருப்பேன்னா, இது தாத்தா, இது பெரியப்பா, இது வில்லு, இது அம்பு, இது குதிரை, அப்படித்தானே பார்த்து கொண்டு இருப்பான். அர்ஜுனனையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும்ல. எப்ப பாரு நமக்காகவே நம்ம பேசி கொண்டிருக்கிறாப்புல ஒரு இது வந்துரும். இப்ப அர்ஜுனனுக்காக தானே சொல்லி கொண்டிருக்காரு. அர்ஜுனனுக்கு பார்வைகள்லாம் எப்படி இருக்கு, அது வித்தியாசமா, அது அவனுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அங்க எல்லாத்தையும் யார பார்க்கணும், நீ என்ன பார்க்கணும். நான் இறைவன் அங்கு இருக்கிறேன் என்பதை நீ பார். அந்த பரா பிரகிருதியை நீ பார். இந்த என்ன பார்க்கணும்னு சொல்லும் பொழுது நாம நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கிட்டையும் அந்த பராபிரகிருத்தியும் அபராபிரகிருத்தியும் இணைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பின்னாடி நம்ம இன்னும் 14, 15, 16, 17 எல்லாம் படிக்கிறச்சு நல்லா புரிஞ்சிருக்கும். நமக்கும் இறைவனுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறது போக போக இன்னும் நல்லாவே புரியும். இப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது நமக்கு சட்டிலா இருக்கிறதுனால நமக்கு அது உள்ளுக்குள்ள வாங்கறது கஷ்டமா இருக்கு. அது இன்னும் நல்லா வாங்க இந்த சட்டிலிட்டி, நம்ம இந்த சட்டிலான விஷயங்களை புரிஞ்சுக்க என்ன ஆகும்னா, எப்படி நானும் இந்த இறைவனும் ஒன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். அந்த பராபிரகிருதியின் கோணத்தில் அனைத்தும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுனால இங்க நம்ம இறைவனாக இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப என்ன சொல்றார் முதல்ல, இது பிருத்திவினா என்ன, பூமியில நான் என்னவா இருக்கேன், கந்தம்னா என்ன, வாசனை. நம்ம அதான் இந்த வாசனையா, பூமியில நான் வாசனையா இருக்கேன். எதுக்காக, சந்தத்துக்கு சீருக்காக இந்த புண்ணியோ கந்த, புண்ணியம்ங்கிறத அதுக்காக சேர்த்தாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அது கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு லைன் தான், ஒரு வேர்டு தான் போடுறாரு. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் சிந்திக்க வைக்கிறாருன்னு பாருங்க. புண்ணியோ கந்தக அப்படின்னா என்ன, புனிதமான மனம் அப்படின்னு சொல்றாரு. புண்ணியம்னு சொன்னாலே புனிதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நன்மையை செய்வது அப்படின்னு வச்சுக்கி. இப்போ புனிதம், புண்ணியமான கந்தம், புண்ணியமான வாசனை. இப்போ மழை பெஞ்சா பூமியில அது படுறது. ஒரு மழை தண்ணியில என்னவா இருக்குங்கிறார், அதுல இருக்கிற ரசமா நான் தான் இருக்கேங்கிறார். அங்கேயே நேரம் அது பூமியை கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆன உடனே ஒரு மண் வாசனை வருது. அந்த வாசனை நான் தான். எவ்வளவு சட்டில் இது, சாதாரண விஷயமா இது, கிராஸாவா இருக்கு இல்ல, ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்கு.
இப்போ நமக்கு என்ன தோணுறதுன்னா, எங்க புண்ணியம் கங்கை, எங்க வீட்டு எதிர்க்க ஒரே குப்பை தொட்டி, அது ஒரே நாய், மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. நாத்தம் தாங்க முடியல. எத்தன தடவ கார்ப்பரேஷனுக்கு சொன்னாலும் அவன் வந்து அள்ளிட்டே மாட்டேங்கிறான். அது இதெல்லாம் இத பார்த்தாலே என்ன புண்ணியம், இங்க தான் சாமி இருக்காருன்னு நம்ம நினைக்க முடியுமா? இங்க நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. இயற்கையாக படைக்கப்பட்டது எல்லாமே தூய்மையானதாகத்தான் இருக்கிறது. தூய்மை அற்றதாக ஆக்குவது யாரோட வேலை? அதுதான் மனுஷனோட வேலை. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன புரியறதுன்னா, இயற்கையாக அது தூய்மையானதாக இருக்கிறது இல்லையா? அத நான் மாசுபடுத்துறதுங்கிறது என்னோட தப்பு தானே! நான் என்ன பண்றேன், எனக்கு எதெல்லாம் வேண்டாமோ, அதெல்லாம் தூக்கிட்டு போய் இந்த பூமி தான் தாங்குவாளே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்குறா, நீ மேல கொட்டினாலும் தாங்குவா, உள்ள நோண்டினாலும் தாங்குவா. அவ்ளோ பெரிய பொறுமைசாலி அவ அப்படின்னு தூக்கி கொட்டுறோம். அப்படி கொட்டினா என்ன ஆயிடுறதுன்னா, அந்த இடமே ரொம்ப துர்நாற்றம் பிடிச்ச இருக்கு. உண்மையிலேயே இருப்பது பகவான் வந்து நான் வாசனையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த வாசனை துர்நாற்றமாக இருக்குமா எங்கேயாவது? இருக்காது. அந்த அந்த நாற்றம்னாலே மணம்னு அர்த்தம். துர்நாற்றம் அப்படின்னா, த நீச்ச வாசனை அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம்னா, இயற்கையாக படைக்கப்பட்டது அனைத்தும் இது பூமிங்கிற ஒரு வியாதத்தை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ரசோகம் அப்சு கௌந்தேயலையும் புரிஞ்சுக்கணும். கூவம் தண்ணியிலையும் பகவான் இருக்கிறார். நாம தான் கூவமாக்கி வச்சிருக்கோம் அத. நாம தான் அத அழுக்கு பண்ணியிருக்கோம். நாம தான் அத வந்து யூஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாம பண்ணது நாம தான். தகுதியோடு இருக்கக்கூடியதுதான் அந்த பகவானுடைய இருப்பு. அப்போ இங்கேயும் பூமியிலயும் அப்படித்தான். பூமி முழுவதும் நான் வாசனையாக இருக்கிறேன். பூமியினுடைய இன்ட்ரின்சிக் குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாசனை. நம்ம அப்பவே வந்து ஒரு 2 கிளாஸ் முன்னாடி நம்ம பஞ்சபூதங்களினுடைய குணங்கள் படிச்சோம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குன்னு. அதுல பூமியினுடைய குணம் வந்து வாசனை அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது இக்கலாஜிக்கல் பேலன்ஸ காப்பாற்ற வேண்டியது நாம தானே தவிர்த்து பகவானுடைய வேலை கிடையாது. நாம எல்லாத்துக்கும் பகவானையே வந்து இது பண்ண முடியாது. நம்ம செய்யற தப்பு என்ன? நமக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளோட இக்னோரன்ஸ்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இந்த இயற்கைய அரகன்ட்டா யூஸ் பண்றோம். என்ன இக்னோரன்ஸ்னால இயற்கையை அரகன்ட்டா யூஸ் பண்றோம்னா, இதெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு தெரியாத அந்த அறியாமையினால இந்த இயற்கையை நாம மாசுபடுத்தி, அதை எவ்வளவு நம்ம கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்திக்கணும். யாருக்கு யாருக்கு லாபம்? நமக்கு அடுத்த சந்ததிக்கு அது உருப்படாத ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்த குடுத்துட்டு போகறதுக்கு தான் இந்த வேலை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா பகவான் என்ன சொல்றார்? நான் அந்த பூமியினுடைய வாசமாக இருக்கிறேன். மண் வாசனைங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பூமியினுடைய இன்ட்ரின்சிக் நேச்சரா நான் தான்ப்பா இருக்கேன். பூமினாலே ஒரு வாசம் இருக்கணும். சுவாமிஜி சொல்லுவார், அந்த காலத்துல பெரியவர்கள் எல்லாம் ஒரு மண்ணை எடுத்து நாக்குல வச்சு நக்கி பார்த்து இந்த மண்ணுல எது விளையும்னு சொல்லிடுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு அறிவு இருந்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்பதானே நம்ம சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்புறோம். இந்த இடத்துல வந்து இது அரிசி போடலாமா இல்லைன்னா கரும்பு போடலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்புறோம். அப்பெல்லாம் சாயில் டெஸ்ட் எல்லாம் அனுப்ப மாட்டாலும் இந்த மண் எடுத்து நாக்குல நக்கி பார்த்து இதுல இன்னென்ன டேஸ்ட் இருக்கு அதனால இன்னென்ன விஷயங்கள் இதுல விளையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ எவ்வளவு சட்டிலா மனிதர்கள் மூளையை வச்சு உபயோகப்படுத்தி இருக்காங்க. நாம விட்டுட்டோம். நாம எல்லாத்தையும் கிராஸ் ஆக்கி பாதி நேரம் நாம வந்து வெளி விஷயங்கள்ல நம்மளோட மனம் போய் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு நாம தவறிவிட்டோம். இங்க சொல்லக்கூடிய விஷயம் பூரா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணுல தெரியாது. வாசனை கண்ணுல தெரியுமா? பூமிக்கு வாசனை இருக்குப்பா அப்படின்னு வாசனையை பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. வாசனையை மூக்கால முகர்ந்துதான் நம்ம பார்க்க முடியும். மூக்கால முகர்றது அப்படிங்கிறது அந்தந்த பர்சனோட சக்தியில வச்சிருக்காரு. அது வந்து காமனான சக்தியில அதை வைக்கல. கண்ணு பார்க்கறது, கண்ணு என் கண் எவ்வளவு பார்க்குமோ அவ்வளவுதான் பார்க்கும். அப்ப ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் அதனுடைய சக்தியாக பகவான் இருக்கிறார்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பூதங்கள்லயும் பகவான் அதனுடைய இன்ட்ரின்சிக் நேச்சராக பகவான் தான் இருக்கிறார். தனித்தன்மையாக அதுக்கான தனித்தன்மையாக பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு இதுல பார்க்கணும். அடுத்தது என்ன சொல்றார்? தேஜஸ்டாஸ்மி விபாவசோ விபாவசு விபாவசுகு அப்படின்னு சொன்னா அக்னின்னு அர்த்தம். நெருப்பு. இப்ப நெருப்புக்கான தனித்தன்மை என்ன? நம்ம சொல்லுவோம் நெருப்பு ஒளி அப்படியே வந்து ஜுவாலை அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. நெருப்புக்கு அங்கெல்லாம் அடங்கி கடந்ததுன்னா அப்ப அதுல நெருப்பு இல்லைன்னு ஆயிடுமா? அங்க ஹோமகுண்டம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹோமம் எல்லாம் நல்ல ஜுவாலையெல்லாம் நல்லா எரியும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சாச்சு, பூர்ணாவதி எல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா தூக்கி கையால் அள்ளிட முடியுமா? அந்த அந்த நெருப்பு அடங்கினதுக்கு அப்புறம் இல்ல இல்ல
அதுல அப்பனா அதோட இன்ட்ரின்சிக் நேச்சர் வந்து ஜுவாலை அல்ல. ஜுவாலை என்பது வெளிப்படக்கூடிய விஷயம். வெளிப்படாமல் இருக்கக்கூடிய, ஆனால் நெருப்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது எதுன்னா சூடு. சூடுதான் அந்த இன்ட்ரின்சிக் நேச்சர். பகவான் இங்க என்ன சொல்றார்? நான் அந்த சூடா இருக்கேன். அந்த ஒளிங்கிறத நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஒளி என்பது சூட்டை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒளியாக நான் இருக்கிறேன். அப்ப நெருப்பு அப்படின்னு விறகில் தீயினன், பாலில் படு நெய் போல், மறைய நின்றுளன், மாமணி ஜோதியன், உற உறவுக்கோல் நட்டு முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு. அப்போ அந்த விறகில் தீயினன், விறகுக்குள்ள தீ இருக்கு. அது எப்ப தெரியுது அப்படின்னா கடைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது நமக்கு தெரியுது. அந்த கடைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய தீயினுடைய என்ன நேச்சரா இருக்கேன் நான் அப்படின்னா அதனுடைய சூட்டுத்தன்மையாக தேஜஸ் அப்படின்னு பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். தேஜஸ்னா பொதுவா பிரகாசம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா இங்க நாம ரெண்டையுமே புரிஞ்சுக்கணும். ஒளி மாத்திரம் அல்ல, உஷ்ணமாகவும் இருக்கிறார். பகவான் வந்து அக்னியில உஷ்ண வடிவாக ஒளி வடிவாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்திலையும் தான் இந்த எல்லா அக்னி ஆகட்டும், ஜலமாகட்டும், இந்த பூமி ஆகட்டும், 3 இதை கவர் பண்ணிட்டார். மீதி 2 நாமளே சப்ளை பண்ணிக்கணும். ஆகாசமாக பகவான் தான் இருக்கிறார், வாயுவாக பகவான் தான் இருக்கிறார். ஏன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு 3 சொல்லியாச்சு, மீதி 2ல கிடையாதுப்பா. நீ ஆகாசத்தை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, வாயுவை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது. எல்லா இடங்கள்லயும் நான் இருக்கேங்கிறதுக்கு பகவான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்மளுக்கு சொல்றாரு. அடுத்தது ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா பூதங்கள் பூதங்கள் அப்படி சர்வபூதேஷு அப்படின்னு சொன்னா இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு. எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலயும் ஜீவனாக உயிர் தத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உயிர் இருந்தா தானே அசைய முடியறது, இல்லைன்னா ஒரு 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 மூமெண்ட்ங்கிறது இருக்காது. ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சினிமா பாட்டு இருக்கு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே, திருவிளையாடல்ல அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அவர் அசையாம நிப்பார், அவ்வளவுதான். எல்லாம் அப்படி இப்படி 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 நின்றுடும், முடிஞ்சிடும், அவ்வளவுதான். எங்கேயுமே வந்து ஒரு அசைவே இருக்காது. திரும்பி அவர் மறுபடியும் பாடுவார், அப்புறம் எல்லாமே கிடுகிடுன்னு அப்படியே அசைஞ்சு காட்டும். பகவான் எப்படி இருக்காருன்னா ஒரு ஒரு விஷயங்கள்லையும் உயிர் தத்துவமாக அவர் தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுதான் ஜீவனம் சர்வபூதேஷு. என்கிட்டதான் இருக்கார், என்கிட்ட சுவாமி இருக்கார், நான் தான் வந்து பெரிய தெய்வீகமான ஆளு, மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு நாயோ பூனையோ பன்னியோ எரும மாடோ பசுமாடோ எதுவா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளயும் அந்த அந்த உயிராக யார் இருக்காருன்னா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் இதெல்லாம் எண்ணில் கோர்க்கப்பட்டிருக்கின்றனங்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது. ஒண்ணு இல்லைன்னா பல இழிச்சு நிக்கும். ஒரு முத்து கீழே விழுந்து ஒரு முத்து இங்க போய் அது முத்து மாலைன்னே சொல்ல முடியாது இல்ல. முத்து மாலையை நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அந்த முத்து மாலை அழகா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்துலயும் பகவான் இருந்தா தான், எல்லாத்துலயும் முத்து கோத்திருந்தா தானே, எல்லாத்துலயும் அந்த நூல் போயிருந்தா தானே எல்லாம் இன்டாக்டா இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொல்ற. அடுத்தது சொல்ற தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. ஓ தபஸ் பண்றது அப்படின்னா, தபஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம தவம்னே ஒரு அதிகாரம் பார்த்துப்போம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கண் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. இப்போ உற்ற நோய் நோன்றல் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க நிறைய பார்த்துட்டோம். எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நான் பொறுத்துக்கணும். முதல்ல எனக்கு பொறுமை இருக்கணும். அடுத்தது அந்த பொறுமையின் காரணமாக என் கஷ்டத்தை பொறுத்து கொண்டு எனக்காக நான் என்னுடைய சுயநலத்துக்காக இன்னொரு உயிருக்கு நான் வந்து கேடு விளைவிக்க கூடாது அப்படிங்கறத தவம் வந்து ஒரு கொள்கை அப்படின்னு வச்சு அங்க பார்ப்போம். இன்னொன்னு ஒரு விஷயமும் இருக்கு. எனக்கு சுகம் ஏற்படுகிறது, துக்கம் ஏற்படுகிறது, எனக்கு இது கோபம் வருது, அப்புறம் வந்து எனக்கு மகிழ்ச்சி இது ஏற்படுகிறது, ஒரு ஒரு வெற்றி கிடைக்கிறது, தோல்வி கிடைக்கிறது, ஹீட்டா இருக்கு, கோல்டா இருக்கு, இப்படி இருமைகள் நிறைய இருக்கு இல்லையா? இந்த இருமைகள் அப்படிங்கறத பொறுத்துக்கிறது, அதுதான் தவம். தவம் அப்படிங்கிறது ஒரு அந்த அந்த தவம் அப்படிங்கிறதுல அந்த செயின்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த செயின்ட்ல ஒரு செயின்ட்லினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த தவத்திற்கான ஒரு அடையாளமாக இவர் தவம் பண்றார் அப்படின்னா அந்த தவத்தை பண்ணுகிறவரை பார்த்தாலே தெரியும் நிஜமாவே தவம் பண்ணி கொண்டிருக்கிறாரா இல்லையா. நமக்கு தெரியும், நம்ம தேஜஸ் இருக்கும் நம்மளோட அவங்களுடைய ஃபேஸ்ல. அத நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல அவர் அழகா சொல்ல போறாரு. அந்த தேஜஸாக நான் தான் இருக்கிறேன், இங்க தவமாக நான் இருக்கிறேன். அப்ப தவமாக இவர் இருந்தாதான் அங்க தேஜஸ் வரும், இல்லைன்னா தேஜஸ் வராது இல்லையா? அப்ப தவமாக இருக்கிறேன்னா இப்ப தவம் பண்ணுகிறவர் அப்படிங்கிறவரை எப்படி அடையாளப்படுத்துறது? தவம் இருப்பதனால் தான் தவம் செய்கிறார் அப்படின்னு இல்லையா?
அப்ப அந்த தவமாக யார் இருக்கிறேன்னா நான் தான் இருக்கிறேன். தபஸ் அப்படிங்கிறதே நான் தான்ப்பா அங்க. ஐ எம் த வெரி இது ரீசன் ஃபார் தட் தபஸ். நான் அந்த தவத்தில் அவர்களால் இருக்க முடிகிறது அப்படின்னா நான் இருக்கிறதுனாலதான் அவங்களால அங்க தவத்துல இருக்க முடிகிறது. தவமாக நானே இருப்பதனால்தான் அவர்களால் தவம் செய்ய முடிகிறது அப்படின்னு. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு அடையாளப்படுத்துறோம் நம்ம. பூமினா இப்படிதான் இருக்கு, பூமியினுடைய அடையாளம் வாசனை அப்படின்னு நம்ம ஒரு அடையாளப்படுத்துறோம். அதே மாதிரி இது நெருப்பு, அதனுடைய அடையாளம் வந்து சூடு அப்படின்னு சொல்றோம். அந்த ஒவ்வொரு அடையாளமாக யார் இருக்கிறார்னு பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம். ஹே பார்த்த, சர்வபூதானாம் அனைத்து உயிர்களின் சனாதனம் அழியாத பீஜம் காரணமாக. என்ன காரணம்? விவர்த்த உபாதான காரணம். ஞாபகம் வச்சுக்கணும் அது. மாம் என்னை, வித்தி அறிவாயாக, புத்திமதாம் அறிவுடையவர்களின் புத்தி அறிவாக இருக்கிறேன், தேஜஸ்வினாம் ஒளி பொருந்தியவர்களிடம் தேஜக ஒளியாக, அகமஸ்மி நான் இருக்கிறேன். இப்போ அடுத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சர்வபூதானாம் பீஜம், இந்த அனைத்து உடல்களும், எல்லா உயிரினங்களின் அனைத்து உடல்களுக்கும் நானே, பீஜம்னா விதைன்னு, நானே விதையாக இருக்கிறேன். இந்த விதை இப்ப நமக்கு விதையா இருக்காருன்னா அப்ப உடனே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் லாஜிக்கலா எல்லா விஷயத்தையும் வேணும் வேணும் தர்க்க ரீதியா யோசிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? அப்ப நீங்க பீஜம்னு சொன்னா இப்ப விதை அழிஞ்சுதானே மரம் வருது, அப்ப பகவான் அழிஞ்சு அந்த அந்த உயிரினம் இருக்கிறதா, அதுக்குள்ள வந்து பகவான் எப்படி இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்குத்தான் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது விவர்த்த காரணம் அப்படின்னு சொல்லும். விவர்த்த உபாதான காரணம்னா என்ன? மாறாத அழியாத காரணமாக நான் இருக்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? சிலந்தி பூச்சி எக்ஸாம்பிள் பார்த்தோம். சிலந்தி அழியறது இல்ல. எந்த கிரியேஷன் பண்ணும்போது எத்தனை கூடு கட்டினாலும் சிலந்தி அழியறது இல்லை. சிலந்திக்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலும் அழியறது இல்லை. அது ரெண்டும் சைமல்டேனியஸா பார்க்கிறோம். அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை சொன்னது. அப்ப விவர்த்த எந்த மாற்றமும் கிடையாது, பீஜத்துல எந்த மாற்றமும் கிடையாது. நானே பீஜமாக இருக்கிறேன், நானே காரணமாக இருக்கிறேன். அத்தனை உயிர்களும் உருவாவதற்கு நானே காரணமாக இருக்கிறேன். இப்போ உயிர்கள் உருவாவது அப்படிங்கிறது 4 வகையாக சாஸ்திரம் சொல்றது, சயின்ஸும் சொல்லும். எப்படி சொல்றது அப்படின்னா, சில உயிர்கள் வந்து வியர்வையின் மூலமாக வரும். இப்ப நமக்கு ரொம்ப வேர்த்து போறது, ஃபங்கஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வியர்வையினால வரக்கூடியது. ரொம்ப வேர்த்து போறது, சம்டைம்ஸ் நமக்கு இதெல்லாம் காட்டுவாள் சினிமால, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த படை சிறந்து எல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி வருது? அதெல்லாம் ஒரு பூச்சி தானே. அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா அது வந்து இது வியர்வையினால உருவாகக்கூடிய சில உயிரினங்கள்னாலதான் அது வருது. பாக்டீரியா அதனால வருது. அந்த மாதிரி உயிரினங்கள் அது வந்து அதனுடைய உற்பத்தி வியர்வையினால ஏற்படுறது. அதுக்கு பேரு ஸ்வேதஜம் அப்படின்னு பேர். ஸ்வேதஜம்னா வியர்வையினால் உருவாகுது அப்படின்னு. சில உயிரினங்கள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது. குடம்பையில் புல் பறந்தற்றே நம்ம இதுல பார்த்தோம், திருக்குறள்லையும் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் அங்க? பார்ப்பு அப்படின்னு. இந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து வெளியில வரக்கூடியது அந்த பறவைகள். அப்ப பறவையோ இல்ல இது ஸ்னேக்கு, அந்த இதெல்லாம் கூட முட்டையில இருந்துதான். அதுக்கு பேர் அண்டஜம் அப்படின்னு பேர். அண்டஜம் அப்படின்னு. அடுத்தது முளை விட்டு வருது. பூமியிலிருந்து பூமியை பிளந்து கொண்டு முளை விட்டு வரக்கூடியது. அதுக்கு பேரு உத்பீஜம் அப்படின்னு. இந்த உத்பீஜம்னா பூமியில நட்டிருக்கோம், நம்ம ஒரு விதைய நட்டிருக்கோம், அதுல இருந்து முளை வந்து அதுல இருந்து இலைகள் வந்து கிளைகள் வந்து வருது. அதுக்கு பேர் உத்பீஜம் அப்படின்னு. அது ஒரு வகையான உயிரினம் அப்படின்னு. அடுத்தது கருவை கருப்பையில் சுமந்து அந்த கருப்பை வழியாக அந்த கரு வந்து குழந்தையாக வருகிறது. நமக்கு மேமல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், மாடு, ஆடு, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள். இதுக்கு பேர் வந்து ஜராயுஜம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம 4 வகையான பிறப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். 4 வகையான பிறப்பு. ஒண்ணு ஸ்வேதஜம், இன்னொன்னு அண்டஜம், இன்னொன்னு உத்பீஜம், இன்னொன்னு ஜராயுஜம் அப்படின்னு 4 வகையான பிறப்பு வகைகளை பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே
இந்த பிறப்புக்கு காரணமான வித்தாக யார் இருக்காருன்னா பகவான் தான் இருக்கு. வேற யாருமே கிடையாது. இப்ப நம்ம அந்த வியர்வையில ஏதோ ஒரு சக்தி இருக்க போய் தான் அந்த வியர்வைக்குள்ள இருந்து ஒரு உயிர் தோன்றுறது. அந்த ஏதோ ஒரு சக்திங்கிறது எது? பகவானுடைய பரா பரா பிரகிருதி தான் அந்த சக்தி. அந்த சக்தி அந்த அந்த பராசக்தி அந்த பரா பிரகிருதி இருக்கிறதுனாலதான் அந்த வியர்வைக்குள்ள ஒரு உயிர் தோன்ற முடிகிறது. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும். முட்டை உருவாருதுன்னா எப்படி உருவாருது? அதுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கும். பயாலாஜிக்கலா ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ஒரு ஆண் விந்து பெண் முட்டை இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு இது உருவாகுது. இது எல்லாத்துக்கும் பொருந்துறது. அப்படி எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ல கூட ஏதோ ஒரு 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 ப்ராசஸ் அப்புறமா தான் அந்த இன்னொரு ஆர்கானிசம் உருவாகுறது. சிங்கிள் செல் ஆர்கானிசமா இருந்தால் எதுவா இருந்தாலும் அது எந்த ஃபார்மேட்ல உருவாக்கம் இருந்தாலும் அதோட பீஜம் எதுப்பா? நான் தான். வித்தவுட் மீ அது உருவாகிறது கிடையாது. சர்வபூதானாம் அனைத்து உயிர்களின் நம்ம இந்த உயிர்கள் நம்ம 84 கோடி யோனிகள் அப்படி 84 லட்சம் யோனிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த அத்தனை யோனிகள்னா என்ன? ஒவ்வொரு வகையான ஸ்பீஷீஸ். அத்தனை ஸ்பீஷீஸ்க்கும் நான் தான் காரணமாக இருக்கிறேன். என்ன பர்த்தா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம போய் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நம்ம சொல்ல முடியுமா? சொன்னா பைத்தியக்காரத்தனம் இல்லையா? சொல்லக்கூடாது. தர்மம் அதை சொல்லல. இந்த 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 தர்மம் எதையுமே உயர்ந்தது தாழ்ந்தது என்று சொல்லவே இல்லை. இது இதனுடைய பிரிவுகளுக்கு காரணம் என்னன்னு நம்ம சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம்ல பார்த்துட்டோம். இப்ப திருப்பி அந்த கிளாஸ் நம்ம போறது கிடையாது. ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லா இடங்கள்லயும் இருப்பது அந்த இறைவன் தானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நல்லா வலுப்படணுங்கிறதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள். சரி, அதை எப்படி இருக்கார் அவர்? நான் சர்வபூதானாம் வித்தி, இதை நீ அறிவாயாக, நான் தான்ப்பா இருக்கேன். ஆனா நான் கொஞ்ச நாள் இருப்பேன், அப்புறம் நான் திருப்பி வேற ஒரு இது எடுத்துட்டு மறுபடியும் வேற ஒரு இதுவா வருவேன், அப்ப நான் திரும்பி பீஜமா இருப்பேன். அப்படி கிடையாது. சனாதனம். சனாதனம் அப்படின்னு சொன்னா என்னன்னா மாறாதது. ஒரு நாளும் அது மாறவே மாறாது. பீஜம் அப்படியேதான் இருக்கு. பீஜத்திலிருந்து உருவாகக்கூடிய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. அதைத்தான் நான் முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கிறச்சே சொன்னதை நீங்க ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. பரா பிரகிருதி அப்படியே இருக்கு. அபரா பிரகிருதி அழகு போல அது திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகி ஆகி லயமாகி ஆகி அது கொண்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது எதுன்னா பரா பிரகிருதி. இப்ப ஈஸ்வரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஈஸ்வரனுடைய ஸ்டேட்டஸ் அது இல்லாம இங்க எதுவுமே இல்லை. நீ இல்லாமல் எதுவும் இல்லை, நீதானே உலகின் எல்லை. நம்ம வேற ஒரு மதமா இருந்தா கூட பாட்டு கரெக்ட் தானே, அதை எடுத்துக்கணும். நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அதனால என்ன அப்படின்னா இறைவன் இல்லாமல் இங்கு யாதொரு விஷயமுமே இல்லை. அந்த இறைவன் அந்த தத்துவமானது மாறுவதே இல்லை. அந்த மாற்றம் என்பது அதுல கிடையாது. அதனாலதான் அது சனாதனம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த இது என்ன அப்படின்னா நம்ம சயின்டிபிக்கா இத வச்சு பார்க்கறதுங்கிறது இல்லை. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டோம் அப்படின்னாதான் சயின்ஸையே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வை இட் இஸ் லைக் தட் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் லைக் தட் பிகாஸ் சுவாமி இஸ் தேர், இந்த பரா பிரகிருதி இஸ் தேர் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சோர்ஸ், எல்லா சோர்சஸ்க்கும் இதுதான் சோர்ஸ். இதனாலதான் எல்லாமே உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்தது புத்திர் புத்திமதாம் அஸ்மி. இப்போ புத்திமத்து அப்படின்னு சொன்னா நல்ல அறிவாளி அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம என்னெல்லாம் பண்ண முடியும்? புத்திர் புத்திமதாம் அஸ்மி. நான் என்ன உங்களுக்கு ரசோகம் அப்சு கௌந்தேயக்கும் புண்ணியோகந்த பிருத்திவியாம்சக்கும் என்ன சொன்னேனோ அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி பாரு. ஒரு புத்தி இருக்கு. புத்தினா என்ன? நல்லா பகுத்தறியக்கூடிய ஆற்றல். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எல்லாம் நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல். அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலாக நானே இருக்கிறேன்னு சொல்றேன். நமக்கு உடனே ஒரு கேள்வி வரும், அப்புறம் ஏன் மனிதர்கள் நிறைய தப்பா காரியங்கள்லாம் பண்றாங்க? ஏன் அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த பூமியை நம்ம பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, எப்படி இந்த தண்ணியை நம்ம பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அது மாதிரி நம்முடைய புத்தியை தவறாக உபயோகப்படுத்தி அது எதனால கேள்வி வரும் இல்லையா? அது ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகளின் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய அறியாமையின் காரணமாக நாம் என்ன பண்றோம்? எல்லா அக்கிரமத்தையும் இந்த புத்தியை யூஸ் பண்ணிடும். இதே புத்தியை வைத்துக் கொண்டுதான் ஒரு இதுல பேங்க்ல ஒரு சேஃப் எப்படி பண்றதுன்னு திங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சு ஒரு சேஃப் ரூம் பண்ணி அதுக்கு ஒரு லாக்கர் எல்லாம் பண்ணி இதே புத்தியை வைத்துக் கொண்டுதான் பண்றோம்.
அதே புத்தியை வைத்துக் கொண்டு இன்னொருத்தன் என்ன பண்றான், அதை எப்படி உடைக்கிறதுன்னு அவன் வந்து பிளான் போட்டு உடைச்சிட்டு போறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா அந்த புத்தியும் பகவான் தானே அப்படின்னு. இல்ல. எப்படி நான் இதுக்கு சொன்னேனோ, நீரை மாசுபடுத்துவது, இந்த நிலத்தை மாசுபடுத்துவது என்பது நம்முடைய வேலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமோ, அந்த மாதிரி இயற்கையாக புத்தி என்பது நன்றாகத்தான் கொடுக்கப்பட்டது. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு என்ன ப்ரூஃப்னா 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையை அப்சர்வ் பண்ணி பாருங்க. தப்பே பண்ண தெரியாது. இட் வில் நெவர் டூ a மிஸ்டேக். பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த குழந்தை ரூபமா அது இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நல்ல ப்ரூஃப். யார் வீட்டுல எல்லாம் சின்ன குழந்தை இருக்கோ போய் பாருங்க. அதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். அந்த 5 வயசு வரைக்கும் அதனால தப்பே பண்ண முடியாது. அங்க வந்து எந்த பொல்யூஷனும் இல்லை. ஒன்ஸ் அது வெளியில போய் அது கத்துக்க ஆரம்பிச்ச உடனே சில விஷயங்களை அது வந்து பொய், புரட்டு எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்குது. அப்போ நம்மளோட ரோல் என்ன? இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கணும், நீ வா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு அப்பையில இருந்தே நம்ம வந்து மாரல் கிளாஸஸ் ஆரம்பிக்கணும் வீட்டுல. அப்படி இல்ல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பாத்துக்கலாம். குழந்தை எவ்வளவு அழகா பேசுது பாரு, அது தப்பு தப்பா பேசுதுப்பா, அது வந்து அது பொய்யா சொல்லுதுப்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்து அதை அப்படியே கொண்டாடி கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருக்காது. அது அவ்வளவுதான், உருப்படாம போயிடும். ஏன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அழகா சொல்லுவார், இந்த 5 வயசுக்கு 5 வயசு அப்பதான் விவரம் தெரியும். அதுல இருந்து அந்த 10 வயசுக்குள்ள அந்த டீமுக்குள்ள நம்ம அன்கான்சியஸ் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அன்கான்சியஸ் சப்கான்சியஸையும் தாண்டி அந்த அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்ன சம்ஸ்காரத்தை போடுறோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வாழ்க்கை பூரா. அது தைரியமா இருக்கிறதோ இல்ல அது வந்து பலகீனமா இருக்கிறதோ பலமா இருக்கிறதோ எல்லாமே அப்ப கொடுக்கறதுதான். அதை நாம அந்த தர்மத்தை கொடுக்கறதும் அப்பதான். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் அது ஸ்பாயிலே ஆகாது. இங்க என்ன ஸ்பாயில் பிராட்ல இருக்கக்கூடிய புத்தி எல்லாம் நானுன்னு சொல்லல பகவான். நான் தான் புத்தியா இருக்கேன்னு சொல்லிட்டார். பூஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட இடம். ஃப்ரீ வில்ங்கிறது நமக்கு தான் கொடுத்துருக்காரு. எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான சுதந்திரத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நாம தான் வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதனால புத்தி மதம் புத்திஹி அஸ்மின்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், மாசுபடாத புத்தியாக பகவான் தான் இருக்கிறார். அறச்சிந்தனையாக பகவானே இருக்கிறார். அறச்சிந்தனையை தூண்டி விடுவோமே, அதை நாம விட்டுட்டு மரச்சிந்தனையை எல்லாம் தூண்டி விட்டு கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த இடத்துலயும் போய் ஒரு மீடியாவை பாத்துட முடியாது. பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. அன்னைக்கு பூரா நம்ம புத்தி வந்து கம்ப்ளீட்லி ஸ்பாயில்டு. கஷ்டமா இருக்கு. எதை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நடுவுல வளர்த்தா நாம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தேடிக்கொண்டிருப்போம். நடுவுல இது வந்து நிக்கும். நம்ம அதைத்தான் பார்த்துட்டு அப்புறமா போறாப்புல ஆயிடும். அந்த மாதிரி ஒரு டிராபிக்கா வச்சுக்கிடுவோம். அப்ப நம்ம புத்தியை நாம தான் காப்பாத்திக்கணும். பகவான் இருக்கார். இப்ப பகவான் இருக்காருன்னா சுவாமி ரூமுக்கு போய் நம்ம குப்பை போட்டு இருப்போமா? எங்கேயாவது யார் வீட்லயா சுவாமி ரூமுக்கு போய் வச்சிருப்போமா? வைக்கவே மாட்டோம். எல்லாத்தையும் தொடச்சு நீட்டா அழகா வச்சு சுவாமிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் தினம் தினம் பண்றதுனால அது நீட்டாவே இருக்கும். அப்படித்தானே இருக்கும். வீடே மொத்தத்துல நீட்டா இருக்கணும், சுவாமி ரூம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கும். அப்ப அது மாதிரிதான் இந்த புத்தி இருக்கு. புத்தியில சுவாமி இருக்காரு அப்படின்னா அந்த புத்தியை எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்குதான் இவர் கொடுக்குறாரு இண்டிகேஷன். எதுக்கு கொடுக்குறாருன்னா, நான் இருக்கேன் ஜாகிரதையா யூஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. புத்திமதாம் அஸ்மி. இன்னும் அவர் வந்து புத்திமதாம் அஸ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இன்னொரு சூக்ஷ்மமான விஷயத்தையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. புத்திமதாம்னா நன்றாக புத்தியை உபயோகிப்பவர்கள். அப்ப புத்தியை உபயோகிப்பாதவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நீ என்ன நல்லா உபயோகப்படுத்தினா என்ன நீ வந்து ஃபைன் பண்ணலாம். அந்த புத்தியில நான் இருக்கேங்கிறது உனக்கு புரியும். அதுல ஒரு சட்டில் விஷயம் நமக்கு அடங்கி இருக்கு. நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. ஒழுங்கா யூஸ் பண்ணு புத்திய அப்படின்னு. அடுத்தது சொல்ற தேஜஸ்வினாம் அஸ்மி. இந்த தேஜஸ்ங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வேர்டு. தேஜஸ் அப்படின்னா ஒரு லீடிங் கெப்பாசிட்டி. நான் வந்து இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அதை 4 பேர் கேட்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் தேஜஸ் அப்படின்னு. ஒரு லீடர் தலைமை பண்புகள் அப்படின்னு இப்ப நிறைய இதுல மேனேஜ்மெண்ட்ல சொல்றோம். அது இருக்கு. அது வந்து அந்த தேஜஸ் அப்படிங்கிறதுனால ஏற்படுறது. இந்த தேஜஸ்ங்கிறது சரீரத்திலையும் காட்டலாம், நம்மளோட புத்திலையும் இருக்கும், நம்ம வாக்குலையும் இருக்கும். எல்லா இடங்கள்லயும் இந்த தேஜஸ் வந்து வெளிப்படும். நம்மளோட அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, பொதுவா இதை எப்படி சாஸ்திரோக்தமா எப்படி சொல்றதுன்னா, அக்னி உபாசனையில நிறைய ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அக்னியானது அந்த தேஜஸ் கொடுத்துரும். அக்னிக்கே ஒரு தேஜஸ் இருக்கு இல்லையா, அங்க ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியானது நமக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நித்தியமும் அக்னிஹோத்திரம் பண்ணிக்கொண்டு நித்தியமும் வந்து ஜப ஹோமங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருப்பவர்களுடைய கண்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு ஒளி தெரியும். அந்த அறிவு ஒளி அங்க தெரியும். தேஜஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. நாம கடைபிடிக்கக்கூடிய நல்ல சம்ஸ்காரங்கள் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தைரியம், ஒரு தார்டியம், ஒரு ஆளுமை அப்படின்னு புரிஞ்சு.
அப்ப தேஜஸ் தேஜஸ்வி நாம், தேஜஸ்வியா நான் ஆறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் அந்த தேஜஸ சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்க புத்திமதா மாதிரிதான். நான் புத்திய ப்ராப்பரா யூஸ் பண்ணா அங்க பகவான் எனக்கு இருக்காருன்னு எனக்கு புரியும். அதே மாதிரிதான் எனக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதுரியம், புத்தியை யூஸ் பண்றது, நல்ல சம்ஸ்காரங்கள்ல நான் எப்பொழுதும் இருப்பது, இறைவனை வழிபாடு செய்வது, இறைவன் மயமாகவே என்னுடைய மனதை வைத்துக் கொண்டிருப்பது, இதன் மூலமாக எனக்குள் ஒரு உள்நொழி நமக்கு தெரியும். உடம்பிலும் ஈசன் இருக்கிறான் என்றெண்ணி உடம்பை ஓம்புகின்றேனேன் ஏன் திருமூலர் சொன்னார்? அந்த உள்ள இருக்கார் பகவான், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு இந்த அத்தனை இந்த இதெல்லாத்துலயும் நமக்கு பகவானுடைய, அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு எல்லாத்துலயும் இந்த பகவானுடைய ஒரு பிரபாவமானது வெளிப்படும். அப்ப அது தேஜஸ். ஒரு அர்த்தமும் சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா, நல்லா படிச்சு ஒரு கான்பிடென்டா இருக்கிறது இல்லையா? ஒரு 10 பேர் முன்னாடி, நான் சொல்றது கரெக்ட், நான் படிச்சிருக்கேன், இதுதான் அப்படின்ற ஒரு அந்த லிட்ரேச்சர்ல ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆளுமை இருக்கு, அது கூட தேஜஸ் அப்படின்னு. இத பிராகல்பியம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். பிராகல்பியம் அப்படின்னா டாமினன்ட் நேச்சர், வெரி டாமினன்ட் ஆன் வாட் ஹி இஸ் சேயிங். அது ஹி ஆர் ஷி. அது எப்படி வருதுன்னா, அதுக்கு சோர்சஸ் என்னன்னு நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. சோர்சஸ் என்னன்னா, நம்ம நல்ல சம்ஸ்காரத்துல இருக்கிறது, எப்பொழுதும் இறை வழிபாடோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டிருப்பது, இதனால மட்டும்தான் அந்த தேஜஸ் அப்படிங்கிறது வரும். அதனால அந்த தேஜஸாக நானே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த அடையாளம், இவன் தேஜஸ்வி அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அந்த தேஜஸ். அந்த தேஜஸாக நானே இருக்கிறேன். நம்ம எவ்வளவு சட்டிலா கொண்டு போறார், யோசிக்க வைக்கிறவன். நம்ம இந்த கத்துட்டோங்கிறதுனால யாரு புத்தியோட இருக்கா, யாரு தேஜஸோட இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணக்கூடாது. அதுக்கு இல்ல இதை படிக்கிறது. நான் எப்படி இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நாம இதுக்கெல்லாம் செல்ஃபுக்கு தான் போட்டு பார்க்கணும். இந்த அளவுல நாம இன்னைக்கு வகுப்பை நாம நிறைவு பண்றோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. ஆமா, பாரதி